நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணம் தொடங்கி இருக்கிறார். தொடங்கிய இந்த 4-5 நாட்களுக்கு பிறகு திமுகவிலே ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது, ஒரு பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது, கூட்டணிக்குள்ளே ஒரு குழம்பு ஏற்பட்டிருக்கிறது, கூட்டணிக்குள்ளே ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் ஒரு எழுச்சி அலை அண்ணன் எடப்பாடியார் பக்கம் திரும்பி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சாரசாரியான கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம், பொதுமக்கள், ஆங்காங்கே இருக்கிற பல்வேறு தரப்பான மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற பேச்சு தொடங்கிவிட்டது. நல்லவர் ஆள வேண்டும், தீமையான ஆட்சி நடத்துகிற திமுக வீழ வேண்டும், வீட்டுக்கு போக வேண்டும் என்கிற முடிவை தமிழ்நாட்டு மக்கள் எடுத்து விட்டார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அறுதி பெரும்பான்மையோடு அமைக்கும் என்று பொதுச் செயலாளர் அருமையண்ணன் EPS சொல்லியிருக்கிறார். அவருடைய ஆசை நிச்சயமாக நடக்கும், நல்லதே நடக்கும். தமிழ்நாடு ஓரணியில் இருக்கும் வரை தமிழ்நாடு ஓரணி என்பது லஞ்சலாவணியத்தில் ஓரணி, சட்ட ஒழுங்கு சீர்கேட்டில் ஓரணி, பாலியல் பலாத்காரத்தில் ஓரணி, இப்படி குடும்ப ஆட்சியில் ஓரணி, இப்படி ஓரணியில் இருக்கிறது இந்த அரசாங்கம். ஓரணியில் இருக்கிற இந்த அரசாங்கம் ஊரணிக்கு போக வேண்டும், வீட்டுக்கு போக வேண்டும் என்பதை முடிவெடுத்து விட்டார்கள் தமிழக மக்கள். இனிமேல் அதை எக்காரணத்திலும் மாற்ற முடியாது. மருத்துவருக்கு தமிழக ஆளுநர் திருக்குறளிலே இல்லாத ஒரு பொருளை அதில் இடம் பெற்றிருக்கிறார். திருக்குறளை சரியாக பதிவு செய்ய வேண்டும். திருக்குறள் உலக பொதுமறை, உலக பொதுமறையை கூட சரியாக பதிவு செய்யவில்லை என்பது வருந்தக்கூடியது, வருத்தப்படக்கூடியது. விஜயை வச்சு சிறுபான்மையோட வாக்குகளை பிரிக்க பாஜக திட்டமிட்டிருக்கிறார். சபாநாயகர் சிறுபான்மையர் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார்கள். நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை அவர்கள் எடுப்பார். காமராஜரோட பிறந்த நாள் சீமான் மரியாதை ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. கர்ம வீரர் காமராஜர் எல்லோருக்கும் பொதுவானவர். பிறந்த நாள் விழாவுக்கு அவரை மரியாதை செலுத்த வேண்டும் என்று எல்லோரும் போவார்கள். அவருக்கு உரிய முறையிலே அனுமதி தர வேண்டும், வரவேற்பு தர வேண்டும். இதுதான் எங்களுடைய கருத்து.